ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் ஏஜே ஃபேமிலியோட அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி நான் கோதுமை வச்சு ஒரு இனிப்பான தோசை தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்காக 250 ml கப்பில் 2 கப்பு கோதுமை மாவு, அப்புறம் ஒரு 150 ഒരു 150 ഗ്രാം சர்க்கரை, ஒரு பாதி தேங்காய், இதெல்லாம் பாதி தேங்காயும் சர்க்கரையும் ഞാൻ துருவி வச்சுருக்கு. நமக்கு எவ்வளோ இப்போ எடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரையும் வெல்லவும் எடுக்க வேண்டியதான். ஜாரில் நமக்கு தேவையான அளவிന് தண்ணி ஊற்றி ഞാൻ கோதுமை மாவு ஜாரில் தான் வச்சுருக்கு. அதில் நமக்கு தேவையான அளவிന് தண்ணி ஊற்றி இப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இது நம்ம அடிச்செடுக்கணும் ஒரு ஒன்று. அதுக்காக அந்த எல்லா மாவிலும் ஈக்குவலாக தண்ணி ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அப்போ தான் நம்ம ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். இந்த மிக்சியில் போட்டு அடிக்கும்போது இல்லை மாவெல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். இதே மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம அரைக்க போயெல்லாம் ஒன்றுமே ஆகாது, அப்படியே இருக்கும், அப்படியே ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு முட்டை அதில் உடச்சி ஊற்ற போகிறேன். முட்டை ஊற்றியெல்லாம் மாவு ரொம்ப சாஃப்டாகும். அது தேவை, ஆப்ஷனல் தான். தேவை இருந்தால் மட்டும் நம்ம அது போடலாம். இல்லை அது முட்டை யூஸ் பண்ணாதவங்களாണെങ്കിൽ அதை நம்ம ஸ்கிப் செய்யலாம். அது போட்டால் கொஞ்சம் நல்ல சாஃப்டாக இருக்கும். தேவைக்கு உப்பும் போடலாம். எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பும் போட்டு நம்ம இது கொஞ்சம் தண்ணி எவ்வளோ தண்ணி வேணுமோ அதோட ഇതിൻ്റെ கூடவே சேர்த்து திருப்பி நம்ம மிக்சியில் போட்டு ஒன்று அடிச்செடுத்தால் போதும். ரொம்ப அடிக்க தேவையில்லை. ஒரு ரொம்ப அடித்தாலும் அது ஒரு மாதிரி ஆகிடும், ரொம்ப பச்சை பச்சை ஆகிடும். இப்போ இந்த பதம் போதும். இந்த பதத்துக்கு நம்ம அடித்து ஒரு பவுல்லேக்கு ஊற்றிக்கலாம். கரெக்டான பதம் இது. ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்கணும். இதுக்கு மேலே போகக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு பேட்டர் இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைக்கும்போது தண்ணி அதுக்கு நம்ம பார்த்து ஊற்றி எடுத்தால் போதும். எவ்வளோ தண்ணியோ நம்ம துருவி வச்சுருந்த வெல்லம், அப்புறம் தேங்காய், இது ரெண்டும் ஒன்றாவே போடலாம். ஒரே பாத்திரத்தில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம வெல்லம் ஜாஸ்தி வேணும் ஜாஸ்தி போடலாம். இனிப்பு தேவையுள்ளவங்களுக்கு வெல்லம் கம்மி, இனிப்பு கம்மி வேணும் அப்படி இருந்தவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக போடலாம் வெல்லம். ഞാൻ வெல்லம் தான் ஜாஸ்தி போட்டிருக்கு. அது ஃப்ளேவருக்காக ஒரு 1.25 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டிருக்கு. அது போட்டால் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவரும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அது எல்லாமே சேர்த்து ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஈவனாக வருந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் வெல்லம் தான் இந்த தடவை ஜாஸ்தி போட்டிருக்கு. எனக்கு இனிப்பு கொஞ்சம் பிடிக்கும். அதுக்கு இனிப்பு கம்மி வேணும். அப்படி இருந்தால் நம்ம வெல்லம் கம்மி பண்ணிவிட்டு தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பேட்டர் இந்த பாருங்கள், ஒரு கரண்டி வச்சு நல்லா இதே மாதிரி எடுத்துக்கலாம். அது நம்ம மசாலா தோசைக்கு எப்படி எடுக்குமோ அதே மாதிரி தான் இது. மசாலைக்கு பதிலாக நம்ம இனிப்பு வச்சு செய்கிறேன். அதே தான். கடாயில் நல்ல ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா சூடானதும் மாவு ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி மாவு தான் ஊற்றிருக்கு. அதுக்கு கொஞ்சோண்டு நெய் போட்டிருக்கு. நெய் போடுறதும் ஆப்ஷன் தான். தேவை இருந்தால் போடலாம், இல்லை எண்ணெய் எண்ணெயில் கூட போதும். அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். அது ரெண்டு சைடும் ஒரே மாதிரியே வேகுன மாதிரி நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபில்லிங்ஸ் வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம அதை அப்படியே மடித்து போடலாம். அப்புறம் சைடு இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. திருப்பி ரெண்டு சைடும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம இனிப்பான கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். காலைல இனிப்பு பிடிக்கிறவங்க காலைல டிஃபன் ஆகிட்டு கூட சாப்பிட்லாம். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எல்லாம் வந்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. இனிப்பான கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு.